ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்க போகுது? அந்த அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கிடைக்கணும்னா அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும்ன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது, எந்த இடத்துலலாம் விழிப்பா இருக்கணும் என்பதை நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா இந்த ஆண்டின் தொடக்கம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு என்னன்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சில அவமானங்களை கொடுத்துட்டு தான் ஒரு சக்சஸ் தரும். அவமானம் வருதுன்னா கவலைப்படாதீங்க. ஏன்னா மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சவங்க எல்லாமே அவங்க வாழ்க்கையில ஒரு சிறிய அவமானம் தான் அவங்களுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்டா இருந்தது. ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் ஒரு சிறிய அவமானத்தோட தான் இந்த 2026 உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறைந்த ஆண்டாக அமையும். ஒரு அவமானம் ஏற்பட்ட உடனே நீங்க நினைச்சுக்கலாம் நீங்க பெரிய ஒரு உச்சத்தை அடைய போறீங்க இந்த 2026. ஏன்னா அந்த கிரக அமைப்புகள் அப்படிதான் இருக்கு. ஸோ நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா அவங்களோட செயல்பாடுகள் நிறைய ரகசிய செயல்பாடுகளா இருக்கு. எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னு நிறைய பேர் நிறைய லாபத்தை பெறுவாங்க. தொழில அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தும். தொழில மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே தொழில் செய்யக்கூடியவங்க இன்னொரு தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனா ரிஷபராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை கவனமா வச்சுக்கணும். ஏன்னா ஒரே டைம்ல 10 தொழில் பண்றேன்னு சொல்லி லாக் ஆயிடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கும். ஒரு தொழிலோட இன்னொரு தொழிலை ஆடப் பண்ணலாமே தவிர, ஏன்னா உங்களை சுத்தி நிறைய தொழில் வாய்ப்புகள் வரும். எல்லாத்தையும் செய்யணும்னு எல்லாருக்கும் ஆசை தான். ஆனா அதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்க்கும். அப்படி கெப்பாசிட்டி இல்லாம நிறைய பேர் தொழில போய் லாக் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு தொழிலோடு இன்னொரு தொழிலை இணைத்து செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் செய்யுங்க. ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை செய்யும் போது எதையும் முழுமையா செய்ய முடியாம பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல போய் லாக் ஆயிருவீங்க. ஸோ இதை நம்ம என்னடா இது 2026 ஆரம்பிக்கும் போது ஒரு நெகட்டிவா சொல்றாரு இல்ல, உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் தான் என்னது. ஏன்னா நம்ம பயணிக்க போகும்போது ஒரு சிக்னல் போடுறான்னா நமக்கு அலர்ட் கொடுக்குறாங்க. கூகுள் ரெட் கலரை காமிச்சுதாங்க டிராபிக் இருக்கு, கவனமா செல்லணும் அப்படி என்பதை நமக்கு உணர்த்துது. இந்த பிரகாரமா இதை பார்க்கும்போது இந்த பதிவு உங்களுக்கு வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவா தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்கரை படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தாலும் நிறைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஹேக்கிங் ரிலேட்டடான விஷயங்கள் படிப்பு. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் ஆன்லைன் ஸ்டடீஸ் நிறைய இருக்கும். ஆன்லைன் கிளாஸஸை நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுவாங்க. ஆன்லைன் படிப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மேலும் என்னென்னக்கு இந்த கால ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு கடன் சுமை, ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. கடன் சுமை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதிகம். அது தேவையான விஷயத்துக்காக இருந்தா உங்களுக்கு லாபத்தை தரும். தேவையற்ற விஷயங்களுக்காக கடன் வாங்குவதை தவிர்த்து. ஏன்னா நிறைய அந்த பிரஸ்டீஜ் ஸ்டேட்டஸ் ரிலேட்டடான விஷயங்கள் தனக்கு கெத்த காமிக்கணும்னு சொல்லிட்டு சும்மா கட்டி ஒரு கடனை வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் அதே ஒரு விஷயங்கள் தொழில் ரீதியான ஒரு கடன் அமையுதுன்னா அது உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி. நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா ஆன்லைன் ட்ரேடிங்ல இன்வால்வ் ஆவாங்க. கவனமா இருக்கணும். ஆன்லைன் ட்ரேடிங்ல ஆரம்பத்தில் ஒரு லாபத்தை கொடுக்கும். அதுவே ஒரு போதையா மாறி ஏதாவது ஒரு சிக்கலை கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால என்னன்னாக்கா அளவான முதலீடில் செய்யக்கூடிய ட்ரேடிங் உங்களுக்கு ரெகுலர் வருமானத்தை பெற்றுத்தரும். நீங்க எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எல்லா விஷயங்களும் மறைமுகமான டிரான்சாக்ஷன்களை வைத்துக் கொள்ளுங்க. என்னன்னாக்கா உங்களோட வாழ்க்கை துணையோட
அக்கௌண்ட்டை பயன்படுத்துங்க. இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரமா இருக்கும். ஏன்னு வச்சுங்களேன், குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா உங்களோட பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைய போகுது. ஏன்னா ஆண்டின் தொடக்கம் தான் கொஞ்சம் அனுபவத்தையும் பக்குவத்தையும் கொடுக்கும். அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ரிஷபராசிக்காரர்களை கையிலேயே பிடிக்க முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு லாபமா இருந்தாலும் சரி, தொழில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போகுது. ஆனா திருமணம் சார்ந்த விஷயத்துல ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் திருமணம் பண்ணணும். சுய ஜாதக தன்மைகளை பொறுத்து. ஏன்னா திருமணம் சார்ந்த விஷயத்துல நிறைய எதிர்பார்ப்பு அதிகமா வச்சிருப்பாங்க. அதனாலேயே சில திருமணங்கள் தடைபடலாம். திருமணம் சார்ந்த விஷயத்துல சின்ன சின்ன தடைகள் வரும். ஸோ அதனால என்னன்னாக்க உங்களோட சுய ஜாதகத்தை நல்லா பார்த்து நல்ல ஜாதக பொருத்தம் உள்ள நபருடன் திருமணம் செய்யும் போது உங்களுடைய இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், காவல் தெய்வ வழிபாடுகளை தொடங்குவாங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா காவல் தெய்வ வழிபாடு அபரவிதமான நல்லதை கொடுக்கும். எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணக்கூடிய ஆற்றல் காவல் தெய்வ வழிபாட்டுக்கு குறிப்பா ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. மற்ற எல்லாரும் செய்வதை காட்டிலும் ரிஷபராசிக்காரர்கள் காவல் தெய்வ வழிபாட்டை செய்யும் போது இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாக மாத்திரும். அதனால என்னன்னாக்க உங்கள் காவல் தெய்வ வழிபாடுகளை செய்யுங்க. ரிஷபராசியே என்னன்னாக்கா எப்ப பார்த்தாலும் இந்த தொழில முன்னேறணும், வருமானத்தை பெருக்கணும், தன் குடும்பத்தை டெவலப் பண்ணணும். இதுலயே தான் அதிகமான முனைப்பு இருக்கு. ஏன்னா எதுல நம்ம அதிகமா முனைப்பு காட்டுறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு தடையாவும் மாறிடும். நிறைய ரிஷபராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா குடும்பம் தான் அவங்களோட வளர்ச்சிக்கு தடையா இருக்கும். ஏன்னா குழந்தைய போய் ஸ்கூல்ல இருந்து கூட்டு வரணும் முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆபீஸ் வேலையை பார்க்கறதே சிரமமா இருக்கும். ஏன்னா குழந்தைகள் மீது பற்று இருக்குது ஓகே, ஆனா அதுவே இவங்களுக்கு தொழில் செய்வதில் தடையாக மாறுகிறது. ஸோ அப்ப என்னன்னாக்கா அதுக்கு நீங்க ஒரு ஆட்டோவை வச்சு நீங்க அமுச்சு விட்டுட்டு நீங்க உங்க தொழில்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். மேலும் இந்த 2026 உங்கள் காவல் தெய்வ வழிபாடை நீங்க செஞ்சுக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக மாறும். குறிப்பா அரசியல் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு அனுகூலம் தராது. நிறைய பேருக்கு அரசியல் இருந்தே விலகி போயிடுவாங்க. ரிஷபராசிக்காரர் அரசியல்வாதியால பதவி பறிக்கப்படும். பொறுப்புகள் இருந்தாங்கன்னா வச்சுக்க, பொறுப்புல இருந்து விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு அரசியலில் சில அவமானங்களை சந்திக்க வேண்டிய காலகட்டம்லாம் இருக்கு. ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் அரசியல்ல நீங்க ஜெயிக்கணும்னா மறைமுக முயற்சியில மூலியமா தான் வெற்றி அடைய முடியும். நேரடி அரசியல் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்காது. அரசியல் வெற்றிகளை தீர்மானிப்பது உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சுய ஜாதகம் என்பதுதான் உங்களுக்கு இன்னும் உங்க வாழ்க்கையை மேன்மை அடைகிறதுக்கான, ஏன்னா இந்த காலகட்டம் எல்லாமே நீங்கள் செய்த நன்மை தீமையின் அடிப்படையில தான் இந்த கிரக மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்கள் இப்ப காதல் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் இருந்தால் இந்த காலத்தில் நிறைய காதல் தோல்விகள் ஏற்படும். லவ் ஃபெயிலியர் ஆனவங்களை நிறைய பேர் ரிஷபராசிக்காரர்கள் இருப்பாங்க. காதல் என்பது இந்த காலகட்டத்தில் தோல்வி அடையும். இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர் ஒரு வீடு வாங்கினா வச்சு கரெக்டா பார்த்தீங்கன்னா குறுகிய சந்து உள்ள இடத்துல தான் வீடு வாங்குவோம். அப்படி இல்லைன்னா முட்டு சந்தல் வீடுகள் தான் அமையும். நிறைய பேர் வீடு மாற்றம் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் ஒன்று குறுகிய சந்தா இருக்கும், அப்படி இல்லைன்னா டெட் எண்டில் தான் வீடு என்பது பெரும்பாலும் உங்களுக்கு அமையும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா வாகன யோகங்கள் இருக்கு. வாகனத்துல பயணிக்கும் போதும் ரொம்ப கவனமாக பயணிக்கணும். ஏன்னா நிறைய இந்த பெனால்டி கட்டக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அவசர அவசரமா போறேன்ற பேர்ல
எல்லாத்தையும் மறந்து செயல்படக்கூடிய நிகழ்வுகள் நிறைய இருக்கு. ஆண்டின் தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னன்னாக்கா இந்த பார்ட்டி போறேன், இந்த நியூ இயர் ஃபங்க்ஷன்ல நியூ இயர் கொண்டாட்டத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ரிஷபராசிக்காரர்கள் தான் பார்த்தீங்கன்னா பெனால்டி கட்டக்கூடிய லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் தான் இருப்பாங்க. அதனால இந்த நியூ இயர் கொண்டாட்டம் இந்த மாதிரி கேளிக்கையான விஷயங்களில் சொல்லும் போது ரிஷபராசிக்காரர் ரொம்ப கவனமா இருக்கணும். பெட்டர் வீட்லயே உட்காந்து நியூ இயரை கொண்டாடிக்கணும் தான் சொல்றேன். நீங்களாம் வீட்லயே உட்காந்து நியூ இயரை கொண்டாடிக்கிங்க. வெளியே போகும்போது தேவையற்ற யாரோ ஒரு செய்த விஷயத்துக்கு நீங்கள் பொறுப்பேற்கக்கூடிய சூழல்லாம் அமையும். உங்களுக்கு இந்த ஆண்டு தொழில் வேலையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் வளர்ச்சி என்பது இருக்கு. இந்த மாற்றத்தை நீங்க அனுபவிக்கணும்னா உங்களுடைய காவல் தெய்வ வழிபாடு தான் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக மாற்றப் போகிறது. ஸோ அதனால ரிஷபராசிக்காரர்கள் இந்த 2026 உங்கள் காவல் தெய்வ வழிபாடை அதிகமாக்குங்க. உங்கள் வாழ்க்கையை அதிர்ஷ்டம் நிறைந்ததாக மாத்திக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாக அமையணும்னு சொல்லிட்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்துதலை பகிர்ந்து மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம்.